ஹலோ காய்ஸ், வணக்கம். இந்த ஐ லுக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணினான் அப்படின்னு சொல்லித்தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஒரு மேக்கப் அப்படின்னு சொன்னால், ஒரு மேக்கப்புக்கு, ஒரு ஃபேஸுக்கு உயிர் கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் இந்த ஐ லுக் தான். ஸோ எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே மேக்ஸிமம் இந்த ஐப்ரோ, இந்த ஐ லுக் க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால், ஒரு அழகை வந்து நல்லா காட்டுறதும் சரி, இல்லை அந்த அழகை வந்து கெடுக்கிற மாதிரி காட்டுறதும் சரி, இந்த மெயின் விஷயமே வந்து இந்த கண்ணில் தான் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நிறைய பேர் யோசிக்கலாம், ஒரு மெயினாக வந்து இந்த கண்ணை மெயினாக செய்கிறாங்க நிறைய பேர், என்னத்துக்காக அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அதுக்கான ரீசன் இது தான். ஸோ நாங்கள் ஒரு ஐப்ரோ த்ரெட் பண்ண போகிற ஒரு பிளேஸில் வந்து எங்களோட ஐப்ரோ வந்து சரியாக த்ரெட் பண்ணல, நீட்டாக வந்து பெர்ஃபெக்டாக எடுக்கலை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஃபேஸையே வந்து டோட்டலாக மாற்றிடும். அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் ஒரு ஐ லுக்ன்றது வந்து ஒரு ஹோல் லுக்கையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று தான் ஐ லுக். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். நிறைய பேர் செல்ஃபாக ஒரு ஆள் மேக்கப் செய்தாண்டா கூட அந்த கண் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ நான் ஒரு ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.